கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Father. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, காயந்த நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பினாவியானவர், அன்பினாவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தா அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே,
என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. என் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவேன். என் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உம்மை மறவே. தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாய் இருக்கின்றே. தாய்மடி தவழும் குழந்தை போல மகிழ்ச்சியாய் இருக்கின்றே. இப்போதும் எப்போதும் நம்பி உள்ளே, உம்மையே நம்பி உள்ளே. இப்போதும் எப்போதும் நம்பி உள்ளே, உம்மையே நம்பி உள்ளே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மணவாளரே உம்மை மறவேன். Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. எங்களுடைய மகிழ்ச்சியின் மகுடம் நீங்க தகப்பனே. எங்களுடைய ரட்சண்ய பாடல்கள் நீங்க தகப்பனே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய சந்தோஷம் நீங்க தகப்பனே. ரபு ஷகபௌதனா செந்தரிவி அந்தலோ ஷகரபௌலி அந்தரகடகதடகடகதலவோ. உமது நேசம் எவ்வளவு பெரிது தகப்பனே. உடைய நேசம் எவ்வளவு பெரிது. உம்முடைய அன்பு ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று நாங்கள் அறியத்தக்கதாக இதோ இந்த வேளையில எங்களோடு கூட நீர் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறது. ஜெப ஆவி ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கட்டும், பற்றி பிடிக்கட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அபிஷேக கரம், யூடியூப்ல பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அபிஷேக கரம். லிகமௌத்தன சந்தரபலா அந்தரபலோ ஷிகினி அந்தரகடகதடகடகதடவா. எழுப்புதலின் அக்கினி இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிற அபரிவிதமாய் நேசிக்கிற கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய அன்பின் இருதயம், ஒவ்வொருவரையும் உற்று நோக்குகிற கர்த்தருடைய கண்கள் இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிற மார கந்தலோ ஷகர கடகதடா அந்தலோ ஷகரி அந்தல கடகதட கடகதலவா. எல்லா பில்லிஷனிய வல்லமைகள், சிந்தையை கட்டுகிற குரங்கின் வல்லமைகளை கட்டிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால வேளையில எல்லா பூர்வீக கட்டுகள் சாபங்கள் முறியடும். எவ்வளவு பெரிய ரட்சிப்பை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்களே பிதாவே. நாங்கள் நடத்தப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீர் நடத்தும். ரபல கந்த ரபட கதட புட கதடபா தீக மௌலி அந்த லகட கதட கட கதன கட கதடபா தீபரி ஒந்தலா சந்த ரபட கதடபா. எல்லா இஷ்டாரின் வல்லமைகள், இஷ்டாரின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் இந்த வேளையில தீபிடிச்சு எரியட்டும். ரீகா பாதாடா கந்தோலோ சந்த ரபலபா அந்தரு கபௌரி அந்த ரபட கட கதட கட கதட கட கதலபா. இருளின் அதிகாரங்கள் எரியடும். கர்த்தருடைய மகிமை இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிற எல்லா கட்டுகள் பலவீன வல்லமைகள் ரீபாதானா சந்த ரபட கதடபா அந்தலோ சக்கரை அந்தரு லபட கதட பூதனி அங்கர கட கட கதட கட கதலபா.
வான மண்டலங்கள் திறகட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கிருபை இறங்கி வரட்டும். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். வாய்களை விரிவாய் நீங்க திறக்கணும். நீங்க திறக்கணும். கர்த்தரை நோக்கி நீங்க துதிக்க ஆரம்பிக்கணும். லீக்க பௌதனா சந்தரபலா சீக்கனி அந்தரகடகதலவா. கர்த்தர் நேசிக்கிறது போல, இதோ உங்களை கர்த்தர் தொடுகிறது போல, ஏதோ ஒரு அனுபவம் உண்டாகட்டும் பிதாவே. லீகாரி அந்தோலா ஷகரக தடகடகதலவா. எல்லா ஸ்ரேயஸின் வல்லமைகளை, பார்வோனின் வல்லமைகளை கட்டிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால அவைகள் சிறைப்பட்டு போகட்டும். ரீகாபாலா சந்தரகடகதலவா. ஜனங்களை விடுவியும் உம்முடைய வல்ல புயத்தினால, பராக்கிரமம் செய்யும் புயத்தினால் அவர்களை விடுவியும் தேவனே. தடைகள் உடையட்டும் பிதாவே. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். ஒவ்வொருவரையும் பார்க்கறதுல மிகவும் சந்தோஷமா இருக்கேன். சரி, தொடர்ந்து வசனங்களை பார்க்கலாம். நம்ம நேத்து நம்மளால பிரேயர் நடத்த முடியல. வேற ஒரு ஊழியத்திற்காக போக வேண்டியதா இருந்தது. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இருந்து நம்ம முந்தின நாள் நம்ம பார்த்தோம் இல்லையா? நேத்துக்கு முந்தின நாள் வெட்னஸ்டே நினைக்கிறேன். கரெக்ட், வெட்னஸ்டே நம்ம அதை பார்த்தோம். அமலேக்கியர்கள் ரெவிதீமிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணும்படிக்கு பாளையம் இறங்குறதை நம்ம பார்க்கிறோம். நல்ல கவனிங்க. முதல் யுத்தம், அல்லேலூயா, முதல் யுத்தம் இந்த அமலக்கைட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஜாதியார், அமலேக்கியர்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ஜாதியார் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய நபருக்கு விரோதமாய் வருகிற மாம்சத்தின் கிரியைகளை குறிக்கிறவர்கள். நல்லா கவனிங்க. நான் ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். நல்லா கவனிங்க. இந்த அமலேக்கியர்கள் நீங்க எங்கெல்லாம் பைபிள்ல ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல படிக்கிறீங்களோ அங்கெல்லாம் அது புதிய ஏற்பாட்டின் ஒரு நிழலாட்டமாய் இருக்கிறது. புதிய ஏற்பாடுல பிசாச கர்த்தர் கல்வாரி சிலுவையில நசுக்கி போட்டார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். புதிய ஏற்பாடுல கொலோசியர் என்ற புத்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென். நமக்கு எதிரடையாய் இருக்க 14வது வசனம் வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்துக்களை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், அல்லேலூயா, அதான் பிசாசு. ஆமென். பிசாசினுடைய தலையை கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து நசுக்கி போட்டார். ஆமென், அல்லேலூயா. அவனுடைய எந்த அதிகாரமும் செயல்படாதபடிக்கு என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவனை ஜெயித்தார். பிசாசை கல்வாரி சிலுவையில் தேவன் ஜெயித்தார். ஆமென். ஜெயித்த பிறகு வந்து சொல்றாரு, உயிர்த்தெழுந்த பிறகு என்ன சொல்றாரு கவனிங்க. மத்தேயு கடைசி அதிகாரம் 28வது அதிகாரம். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் 28வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, உயிர்த்தெழுந்த கர்த்தர் இல்லையா, அவர் சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கையில தள்ளிலே சொல்லாமா? ஆமென். லூக்கா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல பிசாசு இயேசு கிட்ட வந்து சொல்றான், உலகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நான் எனக்கு இஷ்டமானவர்களுக்கு நான் தருவேன் அப்படின்னு இயேசு கிட்ட சொல்றான். அல்லேலூயா. ஆமென். அவன் இந்த இடத்துல அவன் போய் சொல்லல. நல்லா கவனிங்க. உலகத்தை ஆதாம் இடத்தில் இருந்து அவன் வஞ்சித்து வாங்கி வைத்திருக்கிறான். உலகத்தின் அதிபதி என்று 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல போட்டிருக்காமே. இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி அவன். அல்லேலூயா. இப்பிரபஞ்சத்தின் தேவனாய் இருக்கிறான். அப்படிதான் இருக்கு. பொல்லாத இப்பிரபஞ்சம்னு பைபிள்ல போட்டிருக்கு. அல்லேலூயா. ஆமென். அப்போ இந்த பூமி யார் கண்ட்ரோல்ல இருந்துச்சு? பிசாசினுடைய கண்ட்ரோல்ல இருக்குது. ஆமென். இன்னைக்கும் கூட இருக்குது. ஆமென். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த பூமியின் மேல ஒரு அதிகாரம் கிடைக்கிறது. கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து உயிர்த்த பிறகு அவர் மனிதனா வந்திருக்கிறார் இல்லையா? ஆதாம் இழந்தவைகளை அவர் என்ன பண்றாரு?
மீட்கிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசு நினைச்சா இன்னைக்கும் இந்த பூமியில என்ன வேணா செய்ய முடியும். அல்லேலூயா. கல்வாரி சிலுவைக்கு முன்னாடியே செய்ய முடியுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கல்வாரி சிலுவைக்கு முன்னாடியே அவரால் செய்ய முடியும். ஆனா அப்படி அது செஞ்சா அது நீதி உள்ளதா இருந்திருக்காது. அல்லேலூயா. ஆமென். கல்வாரி சிலுவைக்கு முன்னாடி ரட்சிப்பு கிடையாது ஜனங்களுக்கு. பாவத்தில் இருந்து மீட்பு கிடையாது. ஆமென், அல்லேலூயா சொல்லாமா. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஜனங்களால வாழ முடியாது. ஆமென் சொல்லாமா. நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் எந்த மனிதனும் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாமல் தான் இருந்தார்கள். அல்லேலூயா. 10 கட்டளையில ஒரு கட்டளையை மீறினாலும் 10 கட்டளையும் மீறின மாதிரி, நியாய பிரமாணத்தை மீறின மாதிரி. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா. கர்த்தர் உங்களோடு பேசுகிறதுன்னு பாருங்க. இது ஒரு மிகப்பெரிய சத்தியம், கவனிங்க. இயேசு கிறிஸ்து பிசாசினுடைய அதிகாரங்களை கல்வாரி சிலுவையில் உரிந்து கொண்டார். அதனாலதான் பூமியில வானத்துல சகல அதிகாரமும் எனக்கு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா இன்றைக்கு இயேசு கிறிஸ்து கிரியை செய்கிறதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். கைகளை தொலைவே சொல்லாமே. அதனாலதான் நம்மளை ஜெபிக்கும்படிக்கு கர்த்தர் ஏவி கொண்டே இருக்கிறார். அவருக்கு வானத்துல இருக்கிறாரு, மனுபுத்திரனுக்கு பூமியை கொடுத்திருக்கிறாரு. இயேசுவும் மனிதனான அவதாரத்தை எடுத்து மகிமையின் சரீரத்தில் இருக்கிறாரு. அவரால் கிரியை செய்ய முடியும். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்காமல் அவர் கிரியை செய்ய மாட்டாரு. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இயேசு சொல்றாரு, இதோ நான் வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஏன் இரும்பு தாழ்பால்களை உடைக்க முடியாத இயேசுவால? வெண்கல கதவுகளை அவர் இடிக்க முடியாதா? எரிகோ மதில்களை இடித்து தரைமட்டம் ஆக்கினவர் என் கர்த்தர். ஆனா ஏன் வெயிட் பண்றாரு அப்படின்னா, நம்ம கதவை திறந்து விடணும். அவன் எனக்கு கதவை திறப்பான் என்றால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து அவன் என்னோட போஜனம் பண்ணுவான், நான் அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 சொல்றாரு லவோதிக்கேயா சபையில. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா. அப்போ he is a decent God and he is a righteous God. அவர் நீதி உள்ளவர். ஆமென். அவர் உன் வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு நீ அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நீ கூப்பிட வேண்டும் என்று சொல்லி அவர் காத்து கொண்டு கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். நம்ம கூப்பிடுவோம், எப்படா இவன் என்ன கூப்பிடுவான்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமென். போலீஸ் மாதிரி, ஒரு ஃபயர் ஃபைட்டர்ஸ் மாதிரி எப்படா கால் வரும், எப்போ ரெடியா இருக்கு. இஸ் அலர்ட். ஆமென். நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறவைகளா இருக்கிறது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். ஆமென். அத சொல்கிற வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பிசாச, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பிசாச, உங்களை அடிமைத்தனப்படுத்தின பிசாச, எகிப்தின் ஆவி இல்லையா, பார்வோன், ஆமென், அவனை நீங்க ஞானஸ்தானம் பெற்ற உடனேயே உங்களை கர்த்தர் அவனிடத்திலிருந்து மீட்டு கொண்டார். ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்க ஞானஸ்தானம் போறதின் காரணம் என்ன? நான் மரித்தேன், என் பழைய மனுஷன் மரித்து போனான், நான் புதிதான ஜீவன் உள்ளவனாய் எழும்பி விட்டேன் என்பதை காண்பிக்கிறதுக்காக தான் முழுகி ஏந்திருக்கிறீங்க. தெளிப்பு ஞானஸ்தானம் கொடுக்கறது இல்லை. அல்லேலூயா. பைபிள்ல முழுக்கு ஞானஸ்தானம் தான் இருக்கு பைபிள். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா. அது முழுகி தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது எதுக்காகனா, நான் பழைய மனிதன் மரித்து போயிட்டான், புதிதான ஜீவன் உள்ளவனா நான் எழும்பியிருக்கேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன். எப்படி இயேசு கிறிஸ்து மகிமையின் சரீரத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாய் எழும்பினாரோ, அதே மாதிரி இயேசுவோடு கூட நானும் ஐ ஆம் ரைஸ்ட், ஐ ஆம் resurrected. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா. இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. ஆமென். உங்க ஆத்துமா மீட்பை அடைந்து விட்டது. ஆனா இன்னும் பிரச்சனை இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்க செங்கடலை விட்டு வெளியே வந்துட்டாங்க, எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஆனா கானானுக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி எக்கச்சக்க பிரச்சனை. அல்லேலூயா. எகிப்திலே ஒரு பிரச்சனை தான். ஆனா வெளியே வந்தோடனே சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, சண்டை, பிரச்சனை, வாக்குவாதம், எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு ஆனா அந்த இடத்துல. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா. இப்ப நல்லா கவனிங்க. ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்த பிரச்சனையை காட்டிலும் ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். அல்லேலூயா. நான் பயமுறுத்தல, இதான் ஃபேக்ட், இதான் உண்மை, இதான் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆனால் ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி இயேசு உங்களோடு துணை நிற்கவில்லை. ஆமென். இயேசு உங்களை தேவ பிள்ளையா ஏத்துக்கொள்ளல. நீங்க கரெக்டான ட்ராக்ல இல்ல.
அல்லேலூயா சொல்லாமா? ரட்சிக்கப்பட்ட பிறகு heaven is backing up. ஆமென். பரலோகமே உங்களுக்காக நின்று கொண்டிருக்கிறது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். ரட்சிக்கப்படாதவனை கர்த்தர் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஏவுகிறார். ஆவியானவர் அவரை ஏவிக்கொண்டே இருக்கிறார். உலகத்தை கண்டித்து உணர்த்துறாருன்னு வேதவசனம் சொல்லுது. ரட்சிக்கப்பட்டவனிடத்தில் தேவன் துணையாய் இருக்கிறார், கேடகமாய் இருக்கிறார். அவன் கூப்பிடுதலுக்கு உடனே செவி கொடுக்கிற தேவன். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இப்போ எகிப்துல இருந்து இவங்க வெளியே வந்துட்டாங்க. ஆனா இவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அங்கங்கெல்லாம் தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, நான்வெஜ் இல்ல, பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா, ஆமென். ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் மறுபடியும் பிறக்கிறான் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? ஒரு பேசிக்கான ஒரு சத்தியத்தை நான் விளக்குறேன். வாசிங்க, யோவான் 3ஆம் அதிகாரம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு நிகோதேமுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அல்லேலூயா, ஆமென். இது தேவனுடைய ராஜ்யம் என்று நான் சொல்றேன். தேவனுடைய ராஜ்யம் கிங்டம் ஆஃப் காட். அல்லேலூயா. கிங்டம் ஆஃப் காட்னா என்ன? தேவன் ராஜாவா, he is the king. ஆமென். God is a king. ஆமென். தேவன் ராஜாவாய் இருந்து அரசாளுகிற ஒரு கிங்டம், ராஜ்யம் தான் தேவ ராஜ்யம். கரெக்டா இல்லையா? அல்லேலூயா. இப்ப நம்மளை யார் ஆளுகை செய்யறா? ஏதோ ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியோ, பிஜேபியோ, இல்ல ஏதோ ஒரு பார்ட்டி ஆளுகை செய்யுது. கரெக்டா இல்லையா? ஆனால் கிறிஸ்தவனுக்கு ஒரு ராஜ்யம் ஆளுகை செய்கிறது. அது யாரு அப்படின்னு பார்த்தா தேவன். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம். இப்ப நீங்க யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஏங்குறீங்க? உலகத்தாருடைய சத்தத்துக்கு ஏங்குறீங்களா, இல்ல தேவனுடைய சத்தத்துக்கு ஏங்குறீங்களா அப்படின்றத நீங்க பார்க்கணும். அப்ப தெரிஞ்சிடும் நீங்க தேவ ராஜ்யத்துக்கு வேலை செய்யறீங்களா, இல்ல பிசாசின் ராஜ்யத்துக்கு, உலகத்தின் ராஜ்யத்துக்கு, பிரபஞ்சத்தின் பொல்லாத ராஜ்யத்துக்கு வேலை செய்யறீங்களான்றத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி நான் ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஒரு அமெரிக்கால இருக்கிற ஒரு உளவுத்துறையில இருக்கிற ஒரு அம்பாசிடர் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. இந்த உளவுத்துறையில இருக்கிறவர் இந்தியால ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணி யுஎஸ் உடைய அம்பாசிடர் ஆபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், யுஎஸ் ஓட ரெப்ரசன்டேட்டிவ் இந்தியால இருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? இந்தியால ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். ஆமென். அந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கு எங்க இருந்து ஆசீர்வாதங்கள் வரும், எங்க இருந்து கமாண்ட் வரும்? எல்லாம் அமெரிக்கால இருந்து வரும். இந்தியாவுடைய கவர்மெண்ட் அங்க ஆளுகை செய்ய முடியாது. அவனுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் எங்க இருந்து வரும்? ஆலோசனை, அட்வைஸ், கவுன்சில் எல்லாமே எங்க இருந்து வரும்? அமெரிக்கால இருந்து வரும். ஆமென். அதே மாதிரிதான் நீங்க உலகத்துல இருக்கலாம், ஆனா உங்களுக்கு கமாண்ட் பரலோகத்திலிருந்து வரும். நீங்க பரலோகத்தின் குடிமதிப்பை உடையவர்கள், நீங்கள் பரலோகத்தின் பிரதிநிதிகள். You are an ambassador of God. கைகளை வைத்து அல்லேலூயா, ஆமென். நீங்க தேவனுடைய அம்பாசிடர்ஸ், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஆமென். அதனால்தான் ஜனங்க கிறிஸ்தவர்களை பார்த்து, கிறிஸ்தவர்கள் தப்பு பண்ணாங்கன்னா இயேசுவை மறுதலிக்கிறாங்க, இயேசுவை திட்டுறாங்க. இவன் கிறிஸ்டியனா இருக்கான், இவன் இப்படி பண்றான் அப்படின்ட்டு. ஏன்? கிறிஸ்தவர்களை அவங்க பார்த்துதான் கிறிஸ்துவ அறிந்து கொள்ள முடியும். இயேசு சொல்றாரு, உன்னை ஏற்றுக்கொண்டா என்னை ஏற்றுக்கொள்வான், உங்களை ஏற்றுக்கொண்டால் என்னை ஏற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. நீ கிறிஸ்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிற முக்கியமான ஒரு காரணம், அவன் கிறிஸ்துவை போல் வாழுகிறது இல்லை. இயேசுவும் புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் மதவாதிகள் மூலமாகவும் தேவனுக்கு விரோதமாய் துர்மார்க்கமாய் வாழுகிற வாழ்க்கை உடையவர்களால அவர் புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் இயேசு திரளான ஜனங்களால் அங்கீகரிக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் மூலமாய் வருகிற அற்புத அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் ஜனங்களுக்கு தேவைப்பட்டது. நல்லா கவனிங்க. நீங்க அங்கீகரிக்கப்படாதது தப்புன்னு நான் சொல்லல. ஆனால் நீ தேவனால் அங்கீகரிப்பை வாங்கியிருப்பாய் என்றால்
தேவனுடைய கிரியையை, தேவனுடைய ராஜ்யத்தை நீ இந்த உலகத்தில் நடப்பிக்க முடியும். ஆமென், அல்லேலூயா. இப்ப இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நான் பார்க்கணும்னா ஒரு காரியத்தை தேவன் எனக்குள் செய்கிறார். அது என்ன தெரியுமா? மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அல்லேலூயா. ஆமென் சொல்லாம you have to born again. நீங்க மறுபடியும் பிறக்கணும். அல்லேலூயா. எப்படி பிறகுது? நிக்கதேமுக்கு ஒரு டவுட் வந்துச்சு, கேட்கிறாரு பாருங்களேன். அதற்கு நிக்கதேமு 4வது வசனம், 3வது அதிகாரம், யோவான்ல 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ? அப்போ திருப்பி நான் தாயின் வயிற்றுல போய் மறுபடியும் பிறக்கணுமா அப்படின்னு கேட்கிறான். அப்போ இயேசு சொல்றாரு, இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் அல்லது வார்த்தை இல்லையா, ஆவியினாலும் பரிசுத்த ஆவியான ஒரு அபிஷேகம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது அப்படியே கையில வச்சுக்கோங்க. ஜலத்தினாலும் ஆவினாலும் போட்டுருக்குல்ல. 1 கொரிந்தியர் 10 இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி பவுல் சொல்றாரு. சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்க புதிய ஏற்பாடு ஜனங்க மாதிரி பேசிட்டு வர்றாரு. அது பழைய நிழல் தானே. அதை எப்படி பேசுறாரு பாருங்க. 2வது வசனம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும், மேகம்னா ஆவி இல்லையா, மேக ஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே பரிசுத்த ஆவியானவர். ஓகேயா, மேகஸ்தம்பம்னா பரிசுத்த ஆவியானவர் அதான் வழி நடத்துறாரு இல்லையா. 2வது சமுத்திரத்தினாலும், சொன்னா ஜலத்தினாலும். ஆமென். இங்க என்ன போட்டிருக்கு? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டாலும். இங்க என்ன போட்டிருக்கு? மேகத்தினாலும் ஜலத்தினாலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். கைகளை தள்ளு சொல்லாமா? அப்போ நீங்க பேப்டிசம் எடுக்கிற பேப்டிசம் டேங்க் தொட்டியில போய் நீங்க முழுகி எழும்புகிற இந்த அனுபவம் என்ன குறிக்குதுன்னா, நல்லா கவனி, இது குறிக்குது. ஆமென். அது ஒரு அடையாளமாய் நம்ம பண்ணுகிறோம். இது எதை குறிக்குதுன்னா, நல்லா கவனிங்க, நீங்க ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறந்திருக்கிறீங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி. அப்போ பிள்ளையாமா நீ இந்த குடும்பத்திலிருந்து செத்து போயிட்டு அந்த குடும்பத்துல போய் பிறக்கிற, இன்னொரு ஜென்மத்தை உனக்கு கர்த்தர் கொடுக்கிறார், இன்னொரு லைஃப் கொடுக்கிறார், நியூ லைஃப். அல்லேலூயா. You are no longer slave. You are no longer the child of this world. You are no longer the child of this evil world. Hallelujah. Evil one. நீ துன்மார்க்கத்திற்கு பிள்ளையாயிராமல், இரவின் பிள்ளையாயிராமல், அல்லேலூயா, தேவன் உன்னை மறுபடியும் பிறகுகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் சாகணும். அல்லேலூயா. உன்னுடைய பழைய வாழ்க்கைக்குரிய இச்சைகள், ஆசைகள், மாம்சம் எல்லாம் சாகணும். ஆமென். அல்லேலூயா. செத்த பிறகு உன்னை மறுபடியும் கர்த்தர் பிறக்க வைக்கிறார். ரீபாலா சந்தோரா கபௌலா ஷேகானா துரகடகதடபா. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளை ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுது. என்ன அதிகாரம்? பிள்ளை என்கிற அதிகாரம். அல்லேலூயா. சும்மா நீங்க என் வீட்டுல ஆர்டர் போட்டுட்டு இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா என்னுடைய பையன் ஆர்டர் போடுவான். ஏன்னா அவன் இந்த குடும்பத்து பையன். அல்லேலூயா. அவன் சொல்லாமா? நீ இயேசுடைய குடும்பத்துல ஒரு பிள்ளை. ஆமென். அந்த ராஜ்யத்தின் அங்கத்தினன் குடிமதிப்பு உனக்கு இருக்கிறது. அதற்கான பிரிவிலேஜ் கர்த்தர் உனக்கு கொடுத்துருவார், அதிகாரம். அல்லேலூயா. ஆமென். 13வது வசனம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே. அல்லேலூயா. அப்ப தேவனால எப்படி பிறக்கிறான்? பரிசுத்த ஆவியானவர் வார்த்தையை கொண்டு பிறப்பிக்கிறான். ரீபாலா ஷகபௌரி அந்தரா கந்தரகடகதலவா. அல்லேலூயா. ஒரு மனிதன் எப்படி பிறக்கிறான்றது இயேசுவின் பிறப்பை வச்சு நான் காண்பிக்கிறேன். வாசிங்க. 1 யோவான் லூக்கா 1ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 34வது வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்?
புருஷனை அறியனே என்றாள். அல்லேலூயா. உலக பிரகாரமாய் நான் குழந்தை பெத்துக்க முடியாது. ஏன்னா நான் புருஷனையே தெரியாது, அறியல நானு. அவன் அவனோட எந்த ஒரு தொடர்புமே இல்லை எனக்கு. எனக்கு ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் தான் இருக்கு, கல்யாணம் ஆகல, நாங்க ஒன்னா கூடி வாழல. அல்லேலூயா. அப்படி சொல்றா. இது எப்படி நடக்கும்னு கேக்குறா. இப்போ 35வது வசனத்துல இந்த தேவதூதன் தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். எல்லாம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானோருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். ரகா தூராலா சந்த ரபுடகலவா. தேவ குமாரன் உலகத்துல பிறக்கணும்னா, ஆமென், தேவனுடைய வார்த்தையாகிய கட்டளை பிறப்பிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நிழலிடணும். அல்லேலூயா. அதுதான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறகு. ஜலம்னா என்ன? வார்த்தை. ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம். ஜலம்னா வார்த்தைன்றதை நான் காண்பிக்கிறேன். ஓகேங்களா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனம். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் இருக்கா. தாம் அதைனா இயேசு கிறிஸ்து, சபைய. தாம்னா இயேசு, அதைனா சபை இல்லையா? அந்த கான்டெக்ட்ல வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால். புரியுதா? அப்போ திருவசனத்தை கொண்டு கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார். அல்லேலூயா. திருவசனம் ஆகிய தண்ணீர். ஆமென். அல்லேலூயா. ஜலத்தினால் ஒருவன் பிறக்கணும்னா ஞானஸ்தானம் எடுப்பது ஒரு அடையாளம் தான். வார்த்தை தான் அவனை என்ன பண்ணுது? பிறப்பிக்குது. ரிபாலா சந்தா ரகலபா. சொல்லுகிற சுவிசேஷ வசனம் ரட்சிக்கப்படாத ஒரு நபரை மறுபடியும் பிறக வைக்கும். பாதே ஹத்தோலோ ஷக்கரியாந்தலபா. அவனுக்குள்ள விசுவாசத்தை பிறப்பிக்கும். சுவிசேஷம் விசுவாசத்தை பிறப்பிக்கும். ரிபாலா ஷேக்கேரி அந்தல கடகதலபா. அல்லேலூயா. சுவிசேஷ அக்கினியை பெற்றுக்கொள்ளணுமே. நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இந்த பகுதியில இருக்கிறவர்கள் விடுதலை ஆவார்கள். இந்த பகுதியில இருக்கிறவர்கள் விசுவாசிப்பார்கள். இந்த பகுதியில் இருக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மறுபடியும் பிறப்பார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அல்லேலூயா. 37வது வசனம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம் என்ன? நீ பிசாசினுடைய ராஜ்யத்தில் அடிமையாய் இருந்த உன்னை கர்த்தர் சுயாதீன பிரமாணத்தில் நின்று விடுதலையாக்கி, சுயாதீன பிரமாணத்தினால விடுதலையாக்கி உன்னை சுயாதீனனாய் மாற்றிவிட்டார். சிட்டிசனா மாத்திட்டார். பரலோகத்தோட சிட்டிசன். ஆமென். அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். 12வது வசனத்துல வாசிக்கிறேன். 13. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி. அண்டர்லைன். இருளின் அதிகாரத்துல இருந்த உன்னை விடுதலையாக்கி. அல்லேலூயா. தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்படி. எப்படி மறுபடியும் பிறகு அனுபவம். அல்லேலூயா. உட்படித்தருமான பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். அல்லேலூயா. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அத்தரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? நீ இருளின் ராஜ்யத்தில் நின்று விடுதலையாகி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் உட்பிரவேசித்தாய். கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? ராதுடா ஹந்தரா கந்தரகளவா. மறுபடியும் பிறக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் ஒரு புதிய வாழ்க்கை ஓப்பன் ஆகுது. ஆமென். இந்த சரீரம் பிரகாரமான ஒரு மீட்பை கர்த்தர் கொடுக்கிறாரு. நமக்கு ஆத்தும மீட்பு. ஆமென். You are no longer you are no longer slave to sin. அல்லேலூயா. ரோமர் 6ஆம் அதிகாரம் ரொம்ப முக்கியம். ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனுக்கு, ஏன் எல்லாருக்குமே ரோமர் புத்தகம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு புத்தகம், நிருபம். அல்லேலூயா. இந்த 6ஆம் அதிகாரத்தை படிக்கிறது அடிக்கடி படிக்கணும் எடுத்து. அல்லேலூயா. ஏன்னா நான் பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
பிசாசு என்ன சொல்லுவான்? நீ இன்னும் ரட்சிக்கவே படல, நீ இன்னும் பாவத்துல இருந்து விடுதலையே ஆகல, பாத்தியா உனக்கு தப்பு தப்பா ட்ரீம்ஸ் வருது, தப்பு தப்பா உனக்கு சிந்தனையில வருது, நீ இன்னும் ரட்சிக்கவே படல, நீ இன்னும் ஜெபிக்கணும், அதெல்லாம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி உன்னை நோகடிப்பான், மனமடைவாக செய்வான். அல்லேலூயா. வேத வசனம் ரொம்ப 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 தெளிவா சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், 6வது அதிகாரம் 11வது வசனம், ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும், மறுபடியும் பிறக்கிற அனுபவம் பாருங்க, பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளும். அப்படின்னா அர்த்தம், யூ ரெக்கன், கவுண்ட் தி. அல்லேலூயா. நீ அப்படிதான் நினைக்கணும், அதான் ட்ரூத். நீ பாவத்துக்கு செத்துட்டப்பா. ஒரு பிரியாணி உங்க கையில கொண்டு வந்து வைக்கிறாங்க, ஒரு பணத்து முன்னாடி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பணம் எஞ்சி சாப்பிடுமா பிரியாணிய? பாவத்தின் சோதனை உங்களுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சுன்னா நீங்க போனோம் மாதிரி இருக்கணும். You are dead to sin. Hallelujah. ஆமென் சொல்லாமா? பாவத்திற்கு மரித்தவர்களாய் நீங்க, அதான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். ஹalleluya. நான் சொல்லுவேன் எப்பவுமே, ஒரு பன்னி குட்டிய என்னதான் கழுவி நம்ம வீட்டுல வச்சாலும் அது மறுபடியும் மறுபடியும் சாக்கடைக்கு தான் போவோம், சேத்துக்கு தான் போவோம், அழுக்க தான் போவோம். ஆனா ஒரு பன்னிக்குட்டிய ஆட்டுக்குட்டியா மாத்திட்டா, அந்த ஆட்டுக்குட்டி முன்னாடி சாக்கடையே வச்சாலும் நின்னாலும் ட்ரைனேஜ் வாசனை அது மூக்குக்குள்ள கொண்டு வந்தாலும் அது சே அப்படின்னு சொல்லி அருவறுத்து ஓடி போகுமே தவிர அதுல போய் விழாது, புலராது. கைகளை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அதுதான் மறுபடியும் பிறகுற அனுபவம். எனக்கு கிடைச்சிது அந்த அனுபவம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தேவனுடைய நான் பாவத்துல இருந்த போது ஒரு ஊழியக்காரர் வந்து அந்த பாவத்தை சுட்டி காட்டின போது நான் என்னுடைய உள்ளத்தை திறந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டேன். அல்லேலூயா. ஆமென். அழுது கேட்டேன். பாவங்களை பாராதெம்மை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே, பாவங்களை பாராதெம்மை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே, ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னில் தாங்க செய்தீரே. இந்த பாடலை பாடும்போது ஆமென், முழுமையாய் என்னை நான் ஒப்பு கொடுத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கண்களில் கண்ணீர் கொட்டினது, என் இருதயம் உடைந்து போனது. அப்பா, என்னையும் நேசிச்சு இந்த பாவத்தை செய்யாத, இந்த பாவத்தை நீ செஞ்சு நான் என்னை விட்டு தூரம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னையும் எச்சரித்தீரே, அன்பு கூர்ந்தீரேன்னு சொல்லி அழுது 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 ஒரு பிரேயர் மீட்டிங்ல நான் ஒப்பு கொடுத்த போது நான் புதிய மனிதனாய் மாறினேன். எல்லா பழையவைகள் ஒளிந்து போயின. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம், 16வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோ. 17வது வசனம் வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா யூ ஆர் a நியூ கிரியேஷன். ராபாதோ ருஷி கந்தலவா, நீங்க புதிய படைப்பு. ஆமென். புதிதான சிந்தையை கர்த்தர் கொடுக்கிறார், புதிதான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார், ரெனியூட் மைண்ட். ஆமென். புதிதான சிருஷ்டியாய் நீங்கள் இருக்கிறீர்கள், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து. அல்லேலூயா. நான் அச்சயப்படுகிறதுக்கு முன்னாடி சினிமா பைத்தியம். ஆமென். அது மாத்திரமல்ல, நீ வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தைகள் சரளமாய் வரும். ஆமென். 11th 12th ஸ்டாண்டர்ட்ல எல்லாம் மிகவும் மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கை, பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். சினிமாவை இச்சையோடு பார்த்திருக்கு உண்டு. ஆமென். போனோகிராஃபியை பார்த்தது உண்டு. அல்லேலூயா. ஆமென். கண்ட சினிமாக்களை போய் உட்கார்ந்து பார்த்தது உண்டு. சினிமால இருக்கிற பாடல்களை, அவேசித்தன பாடல்களை நான் பாடினது உண்டு. அடி பெறலாமல் மனப்பாடமாய் நான் பாடினது உண்டு. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் என்னை கிண்டல் பண்ணாங்க, ஏதாவது நான் அவளை கெட்ட வார்த்தையில் அவர்களுடைய ஃபேமிலியே திட்டுவேன். நான் அந்த அளவுக்கு மோசமானவனாய் நான் இருந்தேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்த போது எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தாரு. கெட்ட வார்த்தை என் வாயிலிருந்து அந்த நொடியிலிருந்து வரவே இல்லை. நான் மறந்துட்டேன் கெட்ட வார்த்தை பேசுறது எப்படின்னு. அல்லேலூயா.
ஒரு புதிய வாழ்க்கை எனக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆமென். சினிமாவை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. நாளைக்கு ஒரு சினிமாவை நான் பார்த்துறேன். ஒரு டிவில ஏதோ ஒரு படம் போச்சுன்னா, நான் ரோட்ல சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு படம் டிவில போயிட்டு இருக்கு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்குன்னு உட்காந்து பார்த்துன்னு இருப்பேன். ஆமென். ஆனால் இப்பொழுது அதை வெறுக்கிறேன். அதை சீ போ என்று வெறுக்கிறேன். ரபிதினை ஹதரகடக எல்லாம் ஒரு புதிய லைஃப், ஒரு புதிய வாழ்க்கை. ரிபா ஹத்தோ ரீகாந்துலவோ ஆவியானவர் உன்னை மறுபடியும் பிறக்க வைக்கிற அனுபவத்திற்குள் நீ வருவாய் என்றால், மகனே மகளே, பாவத்தை ஜெயிக்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காது. ஈஸியா பாவத்தை ஜெயிச்சிடலாம். அல்லேலூயா. நீங்க உலகத்தின் காரியத்தை வெறுக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க சிலுவையில மரித்தவர்களை போல் மாறுவீர்கள். அல்லேலூயா. பாவத்தின் சோதனை உங்களுக்கு ஒரு சோதனையாவே இருக்காது. நீங்கள் கர்த்தருக்குள் வாசம் பண்ணி சந்தோஷமாய் குதூகலமாய் இருக்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரு உலகத்தின் மனிதனுக்கு கூடாத காரியமா இருக்கிறது. ஏன்? அவன் ரட்சிக்கப்படல. அவன் இன்னும் பாவ சேற்றிலேயே கிடக்கிறான். பாவ சேற்றிலே உட்காந்துட்டு சேரி என் மேல படக்கூடாதுன்னு எப்படி படாம இருக்கும்? எந்த காரியமா இருந்தாலும் சரி, நீங்க தெலீலால் மடியில படுத்துக்கிட்டு தெலீலால் மூலமா நான் கரைப்படக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எப்படி முடியும்? அல்லேலூயா. நீ விட்டு விலகி ஓட வேண்டும். எந்த பெரிய சோதனையா இருந்தாலும் சரி. ஆமென். கர்த்தர் உன்னை ரட்சித்திருப்பார் என்றார். பொல்லாங்கன் உன்னை தொடான். ஆமென். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். போட்டிருக்கா? அல்லேலூயா. 1 யோவான்ல 5ஆம் அதிகாரம் எடுங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். அல்லேலூயா. பொல்லாங்கன் அவனை தொடான். ரதாடா கபௌலா ஷகலலாம் வாக்கு தத்தங்கள். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்க இருக்கு பாருங்க, ரோமர் 6ஆம் அதிகாரம் 12 வாசிக்கிறோம். ஆகையால் எங்கள் சரீர இச்சைகளின்படி மாம்சத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. ஆமென். நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டேன். சொல்லுங்க. கிருபைக்கு நீங்க கீழ்ப்பட்டிருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. Sin will not overcome you, overpower you. தான் கர்த்தருடைய வாக்கு தத்துவம் பாருங்க. Hallelujah. Amen. This is what God has given. God has done in the cross, in the Calvary of cross. Hallelujah. In the cross of Calvary. Hallelujah. கர்த்தர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் ஆத்தும ரட்சிப்பு. ரிபா ரகபௌரி அந்தரபா. இத்தனை பெரிய ரட்சிப்பை குறித்து அல்லேலூயா நாம் கவலையற்று இருப்போம் என்றால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், இந்த ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆமென், நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு பாவம் உங்களை ஆளாதிருப்பதா. பாவம் உங்களை ஆளுகை செய்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு யுத்தம் வரும். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு யுத்தம் வரும். என்ன யுத்தம்னா? மாம்ச யுத்தம். அல்லேலூயா. மாம்ச சரீரத்தோடு. உங்களுக்கு ஆத்ம ரட்சிப்பு கர்த்தர் கொடுத்துட்டாரு. ஆனா சரீர ரட்சிப்பு, சரீர மீட்பு இயேசு கிறிஸ்து ராப்சர்ல ரகசிய வருகையில வரும்போது தான் கிடைக்கும். இப்போ சரீரம் மாறிச்சா? நான் வந்து கருப்பா இருந்தேன் பிரதர், ரட்சிக்கப்பட்ட பிறகு வெள்ளை ஆயிட்டேன். யாராவது சொல்றாங்களா? அல்லேலூயா. அப்படி கிடையாது. எனக்கு வந்து 4 விரல் தான் இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்டவரு 5வது விரல் வந்துருச்சு. கிடையாது. நான் கேவலமா இருப்பேன், ரட்சிக்கப்பட்டவருக்கு மூஞ்சே அழகாயிடுச்சு. அவன் மூஞ்சே வந்து வேற மூஞ்சா வந்துருச்சு. அப்படிலாம் இல்லை. அதே சரீரம் தான். அவன் ஆனா ஒரு பொலிவு வரும். அது தேவனுடைய மகிமை தெரியும். ஃபேஸே டிப்ரெஷனா இருந்திருக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவ சந்தோஷத்தை அந்த முகத்துல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி அதெல்லாம் அந்த சேஞ்சஸ் எல்லாம் தெரியும். மற்றபடி சரீரம்லாம் என்ன மாற்றம்? அதே வலி இருக்கும், அதே பிரச்சனை இருக்கும். அடிபட்டா வலிக்கும், ஓடும் போது இறைக்கும், எல்லாம் பண்ணும். அல்லேலூயா. ஆனா இந்த சரீரம் அப்படியே மகிமையின் சரீரமா மாறுகிற ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள் தான் இயேசுனுடைய ரகசிய வருகை. அவர் ஒரு நாள் வருவாரு. எப்போ? இன்னைக்கு ராத்திரி கூட வரலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அவர் வரும் வரைக்கும்
நீ பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கைகளை வைத்து அல்லையா சொல்லாமா? ஆமென். அப்படி காத்து கொள்ளுகிற ஒரு யுத்தம். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ரெவிதீம்ல நடக்கிற யுத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மோசேவும் ஜனங்களும் தாண்டி வந்துட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, வந்தாச்சு. ஆனாலும் யுத்தம் ஸ்டாப் ஆகல. பார்வோனை அழிச்சாச்சு, ஆனாலும் யுத்தம் ஸ்டார்ட் ஆகல. ஏன் யுத்தம் ஸ்டாப் ஆகல? ஏன்னு கேட்டா, இவன் சரீரத்துல ஒரு இச்சை கிரியை செய்து. அல்லேலூயா. அதுதான் ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றார். ஆமென். 17வது வசனத்துல இருந்து வாசிக்கலாமா? 16வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாய பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே, அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே. நம்ம ரட்சிக்கப்பட்டீங்க, பாவத்துல இருந்து விடுதலைன்னு சொன்னீங்க. இந்த சரீரத்துக்குள்ள இந்த மாம்ச இச்சை, டிசையர் ஆஃப் சின், ஆமென், டிசையர் ஆஃப் ஃப்ளஷ், மாம்ச சிந்தை மரணம், ஆமென், ஆவின் சிந்தை ஜீவன சமாதானம். அல்லேலூயா. மாம்சீக சிந்தனை ஒண்ணு வரும் உங்களுக்குள்ள. அல்லேலூயா. அத நீங்க தேவ வார்த்தையினால, பரிசுத்த ஆவினால ஜெயிக்கணும். ஆமென். உங்க கைகளை உயர்த்தி உயர்த்தி நீங்க ஜெபிக்கும் போது, அல்லேலூயா, இந்த மாம்சத்தை, இந்த கைகளை உயர்த்தது என்னன்னா, you are looking upon the Lord, you are seeking help upon the Lord. இப்ப தேவ உதவியை நீங்கள் நாடி ஜெபிக்கும் போது உங்க மாம்சத்தின் இச்சையை மேற்கொள்ள மாட்டீங்க. மாம்சத்தின் இச்சை உங்களை மேற்கொள்ளாது. நல்லா கவனிங்க. எப்போ மோசே ஜெபிக்க ஆரம்பிச்சாரோ, கைகளை உயர்த்தினாரோ, அப்போ யோசுவா ஜெயிச்சான். யோசுவா மாம்சத்தின் கிரியையாகிய அமலேக்கியர்களை ஜெயிச்சாங்க. இப்படி சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் மாம்சத்தின் கிரியையை ஜெயித்தாங்க. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? எப்போ கை இறங்குச்சோ, எப்போ ஜபம் நின்னுச்சோ, அல்லேலூயா, எப்போ தேவனை நோக்கி துதிக்கிற துதி நின்னுச்சோ, அன்னைக்கு மாம்சம் மேற்கொள்ளும். அல்லேலூயா. ஆமென். நிறைய வசனங்களுக்கு கலாத்தியர் நீங்க அப்புறமா டைம் இருந்தா இந்த 2 நாட்கள்ல நீங்க வாசிங்க. நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பவுல் சொல்றாரு, நீ ஆவிக்கேற்றபடி நடக்கணும். அல்லேலூயா. ஆவியில ஜெபம் பண்ணணும், ஆவியில பைபிள் வாசிக்கணும், ஆவியில ஊழியம் செய்யணும். ஆவிக்கேற்றபடி நடங்க. ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க. மேகஸ்தம்பம் சொல்றதை செய். மேகஸ்தம்பம் எப்படி நான் வழி நடத்துதோ அந்த மாதிரி பண்ணுங்க. அல்லேலூயா. ஆவிக்கேற்றபடி நடந்தாதான் மாம்ச இச்சை உன்னை மேற்கொள்ளாது. இல்லைன்னா மாம்சம் உன்னை மேற்கொண்டுரும். அல்லேலூயா. ஆமென். 17வது வசனம் எப்படி இருக்கு பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்திற்கு விரோதமாகும். இச்சிக்கிறது அல்லது ஆசைப்படுகிறது. என்னோட ஆவி சொல்லும் இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணலாம், என்னோட மாம்சம் சொல்லும் பசிக்குது சோறு போடு. என்னோட ஆவி சொல்லும் இன்னைக்கு ஊழியத்துக்கு போகலாம், என்னோட மாம்சம் சொல்லும் இல்ல வேலைக்கு போ, லீவ் போட்டீங்கன்னா மேனேஜர் திட்டுவாங்க, அப்புறம் உனக்கு சம்பளம் கிடைக்காது சொல்ல. புரியுதா? ஆவி சொல்லும் நைட்டு பூரா இன்னைக்கு பிரேயர் பண்ணு, மாம்சம் சொல்லும் ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்ல, நீ நைட்டு பூரா பிரேயர் பண்ண உன் ஹெல்த் பாதிக்கப்படும்ல. அல்லேலூயா. ஒன்றோடு ஒன்று விரோதமாய் இச்சிக்கிறது. அல்லேலூயா. ஆவி தேவனுக்கு ஏற்றவைகளை எப்பவுமே என்ன பண்ணும்? சிந்திக்கும், யோசிக்கும். அல்லேலூயா. ஆமென். ஆனா மாம்சம் அல்லேலூயா ஒன்றுக்கும் வரவாதுன்னு போட்டு. அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க. மோசே ஒரு மனுஷனுடைய ஆவியை குறிக்கிறான்னு வச்சுக்கலாமே. கீழே இருக்க யோசுவா ஒரு மனுஷனுடைய மாம்சத்தை குறிக்கிறான். அல்லேலூயா. மாம்சம் ஆவி 2. ஆமென். மேல பர்வதத்துல மோசே தேவனை நோக்கி ஜபிக்க 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 உங்களுடைய சரீரம் பாவ இச்சையாகிய அமலேக்கியர்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஜபம் பண்றதையோ பைபிள் வாசிக்கிறதோ தேவனோடு தேவ சமூகத்துல உட்கார்றத கம்மி பண்ணிட்டீங்க, தளர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா
உங்களுடைய மாம்சம் அமலேக்கர்களால, இச்சையினால, விபச்சார இச்சையினால, வேசித்தன இச்சையினால, காம விகாரத்தினால, மாம்ச இச்சையினால மேற்கொள்ள ஆரம்பிக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்க வீட்டுல 2 நாய் இருக்கு, ஓகேங்களா? இந்த 2 நாய் ஒன்றோடு ஒன்று எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். எந்த நாய் ஜெயிக்கும்? எந்த நாய்க்கு நீங்க அதிகமா சோறு போடுறீங்களோ அந்த நாய் ஜெயிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? நீங்க ஆவிக்கு அதிகமா சோறு போட்டீங்கன்னா ஆவி மாம்சத்துக்கு ஜெயிக்கும். நீங்க மாம்சத்துக்கு அதிகமா சோறு போட்டீங்கன்னா மாம்சம் ஆவியை ஜெயிக்கும். அல்லேலூயா, ஆமென். என் கையில போன் இருக்கு, என் கையில யூடியூப் ஆக்சஸ் இருக்கு, ஃபேஸ்புக் ஆக்சஸ் என்கிட்ட இருக்கு. அல்லேலூயா. என்கிட்ட பைபிளும் இருக்கு. ஆமென். நான் பைபிள் படிச்சா என் ஆவிக்கு நான் சோறு போடுறேன். போனை எடுத்து யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தா என் இச்சைக்கு நான், என்னுடைய மாம்சத்துக்கு நான் சோறு போடுறேன். நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களால் ஜெபிக்க முடியாது, உங்களால் பைபிள் வாசிக்க முடியாது. அல்லேலூயா. உலகத்தின் காரியங்களை பார்த்துக்கிட்டு, அதோட என்டர்டெயின்மெண்ட்டை பார்த்துக்கிட்டு, சிரிச்சுக்கிட்டு, சிரிப்புலி சேனல் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு, காமெடி பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால ஆவிக்குரிய பிரகாரமா எதுவுமே செயல்பட முடியாது. மாம்ச இச்சை உங்களை மேற்கொண்டுரும். விபச்சார பாடல்களும் விபச்சார காரியங்களும் நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க படுக்கையில தீட்டுப்படுவீங்க. அல்லேலூயா. நீங்க தூங்கும் போது உங்க பரிசுத்த குலைச்சலை பிசாசு கொண்டு வருவான். ஆமென். அல்லேலூயா. நீங்க யாரோ ஒரு ஹீரோயினையோ பார்த்து நல்லா இருக்கானே, இவன் அழகா இருக்காளே, இவன் அழகா இருக்கானே அப்படின்னு நீங்க இச்சிக்கும் போது அவனோட நீங்க விபச்சாரம் பண்றீங்கன்னு இயேசு கிறிஸ்து மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. விபச்சாரம் பண்றவன், நல்லா கவனிங்க, கண்ணுனாலே விபச்சாரம் பண்ணலாம், தெரியும்ல? பைபிள் அப்படிதான் போட்டு, கண்ணால தப்பான விதத்துல பார்த்தானா அவன் அவளோட இருதயத்துல விபச்சாரம் செஞ்சான்னு போட்டிருக்கு பைபிள்ல. ஆமே. இப்போ அப்படி செஞ்சுட்டான்னா நல்லா கவனிங்க, விபச்சாரக்காரன் என்ன பண்றான்றது இங்க இருக்குது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், 15 வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 6:15. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? பா, உலகத்தை ரட்சித்திருக்கிறாரு. உன் சரீரம் பரலோகத்துக்கு சேர்ந்தது. உன் சரீரம் கிறிஸ்துவினுடையது. நீ உனக்கு சொந்தமல்லவே, மிக்கப்பட்டவனே, நீ உனக்கு சொந்தமல்லவே. நீ உனக்கு சொந்தமல்ல. ஆமே. நீ கிரயத்தை கொடுத்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் கிரயத்தை கொடுத்து வாங்க. யூ ஹேவ் பீன் பர்ச்சேஸ்ட். ஆமே. ஆனா பைபிள் என்ன சொல்லுது கவனிங்க, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? எப்படி வேசியின் அவயவங்களா மாறுது? அப்படி செயலாகாதே. வேசியோட இசைந்திருக்கிறவன் அவளோட ஒரே சரீரமாக இருக்கிறான். ஐயோ, இதான் சோல் டை. இது ஒரு பெரிய டாபிக். ஆமே. அதை எடுக்கிறேன். ஆத்தும பிணைப்பு. நீங்க ஒரு படத்தை விபச்சார எண்ணத்தோடு, அந்த ஒரு ஹீரோயினையோ ஒரு ஹீரோவையோ நீங்க ஒரு தப்பான நோக்கத்தோடு பாக்குறீங்க. அது பார்க்கறதுக்காக அவன் ட்ரெஸ் எல்லாம் கம்மியா போட்டுட்டு டான்ஸ் ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை பாக்குறீங்கன்னா அவளோட வேசித்தனம் பண்றீங்க. அவளுடைய அவயவங்களாக உங்க அவயவங்களை மாத்துறீங்க. நீங்க கிறிஸ்துவினுடைய அவயவங்களாய் இருக்க வேண்டும். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாய் இருக்கிறது. இந்த சரீரத்தை வேசியோட இணைஞ்சி இசைந்து வேசியின் அவயவங்களா மாத்துறீங்க. கவனிக்கிறீங்களா? அதுதான் போட்டிருக்காரு. வேசியோட இசைந்து இருக்கிறவன் அவளுடைய ஒரே சரீரம். எப்படி ஒருத்தன் இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வைக்கிறான்னா அவன் மாம்சம் ஒன்றா இருக்கு. ஏன்னா பாருங்க, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருக்க வேண்டிய ஒரு காரியம் இல்லையா? ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இருக்கக்கூடிய ஒரு உறவுல இருந்தாங்கன்னா அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் ஏதேன் தோட்டத்துல. ஆமே. நீ ஆதாம் ஏவாளோடு இணைக்கப்படும் போது ஒரே மாம்சமா இருப்பீர்கள். ஒரு மனுஷன் தகப்பனின் தாயும் விட்டு மனைவியுடைய சேர்ந்திருக்கிறான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். அப்படின்னு அர்த்தம். ஒரே பாடி, ஒரே பாடி. அல்லேலூயா. ஒரே என்டிட்டி. ஆமே. ஒன்னாயிடுறாங்க, ரெண்டு ஒன்னாயிடுது. அல்லேலூயா. ஆமே.
அவன் சொல்லாமா. ஆனா இங்க பாருங்க, வேசியோடைய சேர்ந்திருக்கான், அவளுடைய ஒரே சரீரமா மாறுறான். அப்ப நீ வேசியோடைய செஞ்சினா வேசியோட போய் இணைஞ்சிடுறேன், சோல் டை ஆயிடும். அவன் ஒரே சரீரமாய் அறியீர்களா, இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. ஏதேன் தோட்டத்துல இயேசு சொல்றாருல, ஒய்ஃபை குறிச்சு சொல்றாரு. நீ ஒய்ஃபுக்கு பதிலா யார வைக்கிற? வேசியை வைக்கிற. அல்லேலூயா. ஒரு ஹீரோயினை வைக்கிற, ஒரு போனோகிராபிக் ஆர்டிஸ்ட வைக்கிற, பான் ஸ்டார் வைக்கிற நீ. அல்லேலூயா. ரோட்ல போற, ஒரு தப்பான ஒரு போஸ்டரை பாக்குற, அந்த பெண்ணை இச்சிக்கிற, அவளோட விபச்சாரம் செய்யறவன் இருதயத்துல. ஒரு பெண்ணை பஸ்ல பாக்குற, இவ்வளவு அழகா இருக்கிறான்னு பாக்குற, உன் இருதயத்துல அவளோட கூட விபச்சாரம் செய்யற. அல்லேலூயா. இது ஆத்தும பிணைப்பு. ஆமென். எவ்வளவு அசுத்தம் நம்மளுடைய இருதயத்தாக வேதம் சொல்லுது, இருதயம் திருக்குள்ளது மகா கெடுதலமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா. ஆமென் சொல்லாமா. இந்த இச்சைகளில் நீங்கள் விழாதபடிக்கு உங்கள் கைகள் எப்பொழுதுமே வார்த்தையை பிடித்து உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். மோசே தன்னுடைய கைகளை உயர்த்தி இப்படி வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாரோ, உன்னுடைய நோக்கம் முழுவதும் வானத்தை நோக்கியே இருக்கணும். ரபாலா ஷகரபதாரா ஹந்த ரபட கதலவா. ரெவிதின்குள்ள டெய்லி ஒவ்வொரு ஆவிக்குரியவனும் வருகிறான். நீங்க வீட்டை விட்டு வெளியே போறீங்களோ, ஒரு போன் எடுக்கிறீங்களோ, அது ரெவிதின். அமேன். அந்த இடம் பேர் ரெவிதிம். அமேன். அந்த ரெவிதிம்ல என்ன நடக்குது? அமலேக்கின் உன்னை மேற்கொள்ள போராடுகிறான். இந்த சரீரத்தில் இருக்கிற இச்சை உன்னை மேற்கொள்ளுகிறதுக்கு போராடிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அதை சாகடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் காரியம் என்ன தெரியுமா? ஃபாஸ்டிங் பிரேயர். அல்லேலூயா. ஆமென். இதை நான் ரொம்ப வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சேன். ஆமென். ஆவியானவர் சொன்னாரு, ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணாத ஒரு ஆவிக்குரியவன் சீக்ரெட் சின்ல இருக்கிறான். அல்லேலூயா. ஃபாஸ்டிங் பிரேயர் பண்ணாத ஒரு கிறிஸ்தவன் அவன் பாவத்தில் இருக்கிறான் என்று என்னால் அடித்து சொல்ல முடியும். அல்லேலூயா. இல்லைங்க, நான் ஃபாஸ்டிங்லாம் இருக்கிறதுனால பாவமே இல்லை, பொய் சொல்ற நீ. அல்லேலூயா. உன் மாம்ச இச்சையை நீ அழிக்கணும். என்ன கேட்டா நீங்க வாரம் வாரம் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும். அவன் அவன் ஒரு நாள் முழுக்க கர்த்தருடைய சமூகத்துல உட்காரணும். நீங்க மோசே எப்படி சீனாய் மலையில உட்கார்ந்து தேவனோட மணிக்கணக்கா காத்திருந்தாரோ, அதே போல நீங்க உட்கார்ந்து காத்திருக்கிற அனுபவத்துக்குள்ள வரணும். அப்பதான் உங்களுடைய ஆவி பலன் அடையும். ஐ டோன்ட் ஹாவ் டைம், பட் இந்த ஒரு சீக்கிரட்டை சொல்றேன். ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு காரியம் நடக்குது. உன் சரீரம் எனக்கு சாப்பாடு கொடு சாப்பாடு கொடுன்னு கேக்குதுல்ல, உங்க சரீரத்துக்கு நோ சொல்லி பழகுறீங்க. சரீரம் கண்ணு ஷாப்பிங் போகும்போதெல்லாம் அதை வாங்கு, இது அழகா இருக்கு, இதை வாங்கு, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கு, இந்த பேண்ட்டை வாங்கு, இந்த பேகை வாங்கு, இதை வாங்கு. உன் கண்ணின் இச்சையின்படி எல்லாம் நீ செய்யறல. நீ நோ சொல்லி பழக்கிற இடம் தான் ட்ரைனிங் சென்டர் தான் ஃபாஸ்டிங் பிரேயர். கையில் போய் தொழிலே சொல்லாமா. மோசே சாப்பிட்டுக்குனே கை தூக்குனாரான்னு. அல்லேலூயா. ஒரு இதுக்காக சொல்றேன், ஒரு ஓமையா சொல்றேன். யுத்தம் நடக்கும்போது யாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டான், யாரும் ரெகுலரான ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாட்டான். இது யுத்த களம். அமேன். ரெவிதி. இது ஒரு யுத்த களம். உன் கைகளை உயர்த்தியே இருக்கிறது என்ன? தேவ சமூகத்தில் கொடிமுடியில் போட்டு நிற்பது. ரிபோரி ஆக்காதடவா. ஃபாஸ்டிங் பிரேயர் தான். இயேசுவே ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கு. அப்ப நம்ம எவ்வளவு நாள் இருக்கணும்? அல்லேலூயா. 40 நாள் ஃபாஸ்டிங் அப்புறம் கரெக்டா பிசாசு வராம பாருங்க சோதிக்க. அவன் என்ன சோதிக்கிறான்? இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும். பசிக்குதா, சாப்பாடு தரேன்னு சொல்லுவான் பிசாசு. நோ சொல்லணும். நீ 40 நாள் நோ சொன்னாதான் 41வது நாள் பிசாசுக்கு நோ சொல்ல முடியும். 40 நாள் நோ சொல்லலன்னா பிசாசுக்கு எப்படி நீ 41வது நாள் நோ சொல்லுவ? அதான் விழுற. இவன் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அல்லேலூயா. நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிங்க. அல்லேலூயா. தொடர்ந்து திங்கட்கிழமை இதே காரியத்தை குறித்து பார்க்கலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன். சர்வ வல்லமையில கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுகிறேன். சர்வ வல்லவர், சர்வ வியாபி, சர்வ ஞானியாய் நீர் இருக்கிறீர். அப்பா, உம்முடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. இதோ இந்த ரட்சிப்பை குறித்து பெரிதான தேவனால் பிறக்கிற அனுபவத்திற்குள்ள எங்களை கொண்டு போன கிருபைகளுக்காய் நன்றி. கொண்டு போகப்படாத ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன். ரைட் நவ் ஜீசஸ், let them be saved. ஏதோ கர்த்தர் நீர் தருவீராக. உம்முடைய அக்கினி பொல்லாத அஸ்தரோத்தின் ஆவி கடிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால் பிள்ளைகளுடைய செவிகளை மந்தமாக்குகிற பொல்லாத அஸ்தரோத்
அஸ்தரோ தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி, தீபிடிச்சு எரி. சர்ப்பம் வெளிவா, வெளிவனை கட்டிந்து கொள்ளுகிற ஷக பௌதினி அந்த ரபுட கட கதடவா தீக்க பௌரி அம்பல கதட புட கதட புட கதலவா. அஸ்தரோத்தின் ஆவி குடும்பத்தை ஆளுகை செய்கிற பொல்லாத வல்லமை கட்டிந்து கொள்ளுகிற, கட்டிந்து கொள்ளுகிற டவர்மெண்ட் எரி தீபிடிச்சு ராதுடா அந்தர புட கதலவா தீக்கரி அந்தருபோ ஷக்க பௌதினி மதர கட கதட புட கதல புட கதலவா. ருபௌலா ஷகரவதிரே ஷிக்கினி அங்கபௌதன மலபௌ அந்ததோ ஷகடகடகதடகடகதலபா. எல்லா கோமரடின் வல்லமைகள் வலு சர்ப்பத்தின் கிரியைகள் எரியிட இயேசுவின் நாமத்தினால். இச்சையுடைய கண்களை உடைய பொல்லாத ஆவி கடிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால். எல்லா தடைகளுடைய பிதாவே துதிக நமகிமெல்லாம் தருகிறேன். Jesus name I pray. Amen. Praise Lord. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.